ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான தேங்காய் பால் பாயசம் தான் பார்க்க போகிறோம். அது தேங்காயை வச்சு செய்யறதுனா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆடி மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்கலாம் நல்லா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள், அதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்குங்க. அதே அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பு தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம், ஏன்னா கருகக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். அது கூடவே வாசனைக்கு 3 போல் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம தேங்காய் எடுத்து அதே கப்பால் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா திக்காக தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு தீயை நல்லா வேகமாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பச்சரிசி பாசிப்பருப்புலாம் இருக்கிறதுனால நல்லா திக்காயிட்டு வந்துடும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிட்டு வந்துடும். பாருங்கள், இப்போ இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு வந்து இப்போ நல்லா குறைச்சி வச்சு இப்போ இதில் இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா தேங்காய், அரிசி மாவு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் கடைசியாக ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. உங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ணி பிஸ்தா சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையில் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.